அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாம் முஸ்லிம்களாக இருப்போமையானால் குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நம்முடைய வழிகாட்டிகள். ஒரு கையில் அல்லாஹுடைய குர்ஆன், மறுகையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இந்த ரெண்டு தான் நமக்கு நேர்வழியை காண்பிக்கும். இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான வழியை காண்பிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம் அல்லவா? அந்த நேரான வழி எது? குர்ஆன் ஹதீஸ். இன்னைக்கு நம்மிடத்தில் குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. அதுதான் பெரிய சங்கடம். குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. நம்ம வேற ஏதோ ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம், வேற ஏதோ குருட்டு பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் அறவே இல்லை, ஹதீஸும் அறவே இல்லை. குர்ஆனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பேர் முஸ்லிம், பேர் என்ன? முஸ்லிம். அப்துல் சலாம், அப்துல் காதர், அப்துல் குத்தூஸ், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆனுக்கு நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு கேரண்டியா சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள். உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் எல்லாமே முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முசல்மானுடைய வாழ்க்கை தான் இருக்க வேண்டும். வேறு எந்த விதமான கலப்படமும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு வீட்டிலாகட்டும், கடையிலாகட்டும், பப்ளிக்லாகட்டும், அல்லது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி நடத்துறோம்னு சொன்னா ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது. இஸ்லாம், நாம் ஒரு முஸ்லிம் என்பதற்கு என்ன செய்வோம்? அஜரத்தை கூட்டிட்டு வந்து நிக்காஹ் ஓதும். இது அல்லாம வேறு ஏதாவது அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு முசல்மானுக்குண்டான ஒரு அடையாளம் இருக்கிறதான்னு கேட்டா இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். அவன் 10 லட்சம் ரூபாய் செலவாக்குறான், நான் 20 லட்சம் ரூபாய் செலவாக்குவேன். நான் 20 செலவாக்குனா நான் 40 ரூபாய் செலவாக்குறேன். 40 லட்சம் அவன் செலவாக்குனா 60 லட்சம் ரூபாய் செலவாக்குவேன். இப்படி லட்சங்களை போட்டி போட்டு செலவாக்கி கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு முறை ஏதாவது நம்முடைய கல்யாண ஃபங்க்ஷன்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அறவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அறவே இல்லை. இது அதே மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய வீட்டில் ஒரு முசல்மானுடைய வீடு என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? பக்கத்து வீட்டில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, சினிமா சீரியலு அது இது ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் அதான் ஓடுது, அவங்க வீட்டில் எது ஓடுது அதுதான் நம்ம வீட்டில் ஓடி இருக்குது. ஆனால் நம்ம ஒரு முஸ்லீம் என்பதற்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? ஒரு அடையாளம் இல்லை. வீட்டில் குர்ஆன் ஓதுறது இல்லை, செலவாத்து சொல்றது இல்லை, திக்ரு சொல்றது இல்லை, துஆ செய்யறது இல்லை. ஒரு முஸ்லிமினுடைய வீடு எப்படி இருக்கணுமோ இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஒரு ஆயத்திற்கு நம்ம பதில் சொல்ல நம்மளால முடியல. அதே மாதிரி தான் ஹதீஸுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ் என்னென்ன சொன்னார்களோ அதற்கு நேர் மாறாகத்தான் இன்று நம்முடைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. ஹதீஸுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அத்தாவாகட்டும், அம்மாவாகட்டும், அல்லது ஆண் குழந்தையாகட்டும், பெண் குழந்தையாகட்டும், யாராக இருந்தாலும் ஹதீஸுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப நீங்க ஒரு சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் வீட்டில் தலையில் துண்டு போடுறோம்? முஸ்லிம் தானே நம்ம. சாப்பிட்றது தலையில் துண்டு போடுறோமா? இல்ல அவரு பாய் தலையில தலை மறைச்சிட்டு சாப்பிட்றாரா? சாப்பிட்றது பிஸ்மி சொன்னோமா? நம்ம சாப்பிட்டு முடிச்ச பின்ன அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா? சாப்பாட்டுக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி நம்ம உட்கார்ந்தோமா? நம்ம எதுவுமே கிடையாது. ஏதோ பசிக்குது, வாரி 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 திங்கிறோம், அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரு முஸ்லிமுடைய சாப்பாட்டுடைய முறை என்பது வேறு. பாருங்க, ஒரு ஹதீஸ்ல நான் சொல்லி தர்றேன். இதா அக்கல அஹதுக்கும் தாமன் ஃபலா யம்ஸஹ் அஸாபிஹு ஹத்தா
யல்கஹா அவ் யுல்கிஹா. நீங்கள் சாப்பிட்டீர்களேயானால் உங்களுடைய விரலை நீங்கள் சூப்பாமல் துடைக்காதீர்கள், கழுகாதீர்கள். அந்த காலத்தில் துடைக்கிறது காரணம் நம்மள மாதிரி பிரியாணி நெய்ச்சோறு அல்ல, வெறும் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்ப ஃபலா எம்சஹ, நீங்கள் துடைக்கின்றான்னு சொன்னா கழுகாதீர்கள். அப்ப விரலை நீங்கள் சூப்பாமல் கழுகி விடாதீர்கள், அல்லது சூப்பை கொடுக்காமல் கழுகி விடாதீர்கள். என்ன சூப்பை கொடுக்கிறது அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளை பக்கத்திலே கொண்டிருப்பாங்க ஹசன் ஹுசைன். இவர் ரசூலுல்லா என்ன செய்வான்னு கேட்டா, அவங்க சாப்பிட்டு போட்டு அவங்களுடைய விரலை ஹசனுடைய வாயிலையோ அல்லது ஹுசைனுடைய வாயிலையோ சூப்பை கொடுப்பாங்க. அவங்க சூப்புவாங்க. ரசூலுல்லாவுடைய அந்த அருமையான அந்த அந்த விரல்களை ஹசனும் ஹுசனும் சூப்புவார்கள். அப்ப நீங்கள் உங்களுடைய விரலை சூப்பாமல் கழுகி விட வேண்டாம், துடைத்து விட வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் லேட்டஸ்ட் மாடலா டிஜிட்டல் இந்தியா மாதிரி லேட்டஸ்ட் ஃபுட் ஸ்டைல், ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறது. எங்க அல்லாஹ் எதுக்கு 5 விரலை தந்திருக்கிறான்? எதுக்கு தந்திருக்கான்? இந்த 5 விரல்களிலே இருந்தும் சுரக்கக்கூடிய நீர் உங்களுடைய உணவில் வர வேண்டும். இந்த 5 விரல்ல இருந்தும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் அந்த சாப்பாட்டில் வர வேண்டும். ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரியுமா இல்லையா? இப்போ செல்போன் எடுத்தோன்னு சொன்னா தொட்டா ஆன் ஆகுது. பிளேட்ல சாப்பிடுறதை விட இலையில சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி டச் ட்ரீட்மெண்ட், இப்படி தொட்டா ஒண்ணு, இப்படி தொட்டா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? இங்க தொடங்க, இப்படி தொடங்க அப்படின்னு. அப்ப தொட்டா ஆரோக்கியம் வருகிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போலதான் நம்முடைய உணவை கையில எடுத்து அது வாய்க்கு கொண்டு சொல்வது ஆரோக்கியம். அதை நம்ம புரியணும். கையில் தான் சாப்பிட வேண்டுமே தவிர ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது. வலது கையில் தான் சாப்பிட வேண்டும். அதே போல சாப்பிட்ட கை விரல்களை சூப்ப வேண்டும். சூப்பிடுறதுக்கு பின்னால்தான் அந்த பிளேட்டை நமக்கு கழுக வேண்டும். சாப்பிட்டு முடிந்தால் உங்களை பிளேட்டை சுத்தமாக ஆக்க வேண்டும். இது சில பேர் சாப்பிட்டு எந்திரிச்சாங்கன்னு சொன்னா நாய் நக்கிற மாதிரி இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், நாய் நக்கிற மாதிரி இருக்கும். மேல பாதி, கீழே பாதி, பிளைட்ல பாதி, கையில பார்த்தா கையிலேயே ஒரு 1/2 கிலோ அரிசி சாப்பாடு கையில நிற்கும். வாய்க்குள்ள இந்த உதடுக்குள்ள பல்லு கடையில எல்லாம் சாப்பாடு நிற்கும். போய் கையை கழுகுனா அதுல கொஞ்சம் சாப்பாடு, வாய் குப்பிளிச்சா வாயில கொஞ்சம் சாப்பாடு, பிளைட்டை கழுகுனா அதுல கொஞ்சம் சாப்பாடு. நவுது பில்லா, அல்லாஹ் நம்மளை காக்கணும். நம்ம எல்லாம் முஸ்லிமின் பேசுறோம் இல்லையா? முஸ்லிமின் எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு பஃபேங்கக்கூடிய சிஸ்டத்துல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதை சாப்பாடக்கூடிய முறையில நின்றுக்கிட்டு சாப்பிட்றோம். பிளைட்டை ஃபுல்லா வாங்கி சாப்பிட்டது பாதி, பாக்கி பிளைட்ல கையில வேற, வாயில வேற, இப்படி அலங்கோலப்பா. அதாவது நமக்கும், அதைத்தான் நான் முதவே சொன்னேன், இஸ்லாத்திற்கும் நமக்கும் யாதொரு சம்மந்தம், எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இன்னைக்கு உள்ள அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய சாப்பாடு வாயில வச்சு மெண்டு அந்த வாயில் இருக்கக்கூடிய துப்பல் நீர், எச்சில், உமிழ் நீர் இதெல்லாம் கலந்து கூழு மாதிரி உள்ள அனுப்பணும். எப்படிங்க? கூழு மாதிரி அனுப்பணும். அப்படியே மட்டன் அப்படியே இருக்கிறது, சிக்கன் அப்படியே இருக்கிறது, முட்டையை அப்படியே முழுகிறது, அது ஜீரணமாகாது. நீங்கள் கூடிய சீக்கிரம் மரண தருவாய்க்கு சென்று விடுவீர்கள். மரணம் உங்களை தேடி வரும். அதனால எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் கூட வாயில வச்சு கொப்பளிச்சுதான் உள்ள இறக்கணும். எதுவா இருந்தாலும் வாயில் உமிழ் நீர் கலக்காமல் எதை சாப்பிட்டாலும் அது நிச்சயமாக அது ஆபத்தாக ஏற்படும். ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே, நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் சாப்பிட்டு முடிந்தவுடன் விரல்களை சூப்புங்கள். விரல்களை சூப்பி பிளேட்டை சுத்தமாக ஆக்குங்கள். கீழே சாப்பாடு சிந்திருக்கான்னு பாருங்க. காரணம், எந்த சாப்பாடை நீங்க கீழே ஒழுங்க வச்சிருக்கிறீங்களோ அதுல தான் சிலப்ப பரக்கத்து இருக்கலாம். எந்த சாப்பாட்டை வாய் கொப்பளிச்சு நீங்க துப்புறது கீழே விழுந்ததோ அதுல பரக்கத்து இருக்கலாம். கை கழுகுறது கையில் இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு அதுல பரக்கத்து இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனித்து உண்மையான முஸ்லீமாக ஹதீஸருடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்கக்கூடிய ஆசை உங்களுக்கு இருக்குமானால்,
ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எந்த வியாதியும் நமக்கு வரக்கூடாது என்று விரும்பினால், முதல் பவுண்டேஷன் சாப்பாட்டினுடைய முறை, தண்ணி குடிக்கக்கூடிய முறை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, பஷீர் சொன்னது சரியா அப்படின்னு கேட்டு பாருங்க, உண்மை அதுதான். ஆகவே அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah